கிட்டத்தட்ட 1300 வருஷம் பழமையான இந்த ஒரு கோவில்ல கர்ப்பிணி பெண்கள் தனக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டா, அவங்களுக்கு இறைவனே தாயா வந்து சுகப்பிரசவம் பார்ப்பார்ன்னு ஒரு நம்பிக்கையும், உண்மை வரலாறு இருக்கு. அது எந்த கோயில்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம திருச்சின்னு சொன்னா கண்டிப்பா மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் தான் ஞாபகம் வரும். அந்த மலை மீது இருப்பவர் தான் தாயுமானவர். இந்த தாயுமானவர் கோயிலுக்கு நிறைய வரலாற்று சிறப்புகள் இருந்தாலும், மகப்பேறு காலத்துல இருந்த தன் பக்தை ஒருவருக்கு தன் மகப்பேறு உதவிக்காக தாயை அழைக்க, தாயும் மகளுக்கு மகப்பேறு உதவிக்காக கிளம்பிய போது எதிர்பாராத விதமா காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த தாயால் மகளுக்கும் மகப்பேறு உதவிக்காக போக முடியாம போயிடுது. மகப்பேறு வழி தொடங்கியதும் ஈசனிடம் தன்னையும் தன் குழந்தையும் காப்பாற்றும்படி வேண்ட, வேண்டுதலை ஏற்ற இறைவன் தாய் வடிவம் எடுத்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததும் ஒரு வாரம் தாயையும் சேயையும் கவனித்து பாதுகாத்து வந்துள்ளார். வெள்ளம் அடிந்து பதட்டத்தில் தாய் வீடு வர தன்னை போல் ஒரு பெண் இருப்பதை உணர்ந்து தாய்க்கும் அதிர்ச்சி, தாயை போல் 2 பேர் இருப்பதை பார்த்து பெண்ணுக்கும் அதிர்ச்சி. அந்த நேரத்துல தான் ஈசன் தன் சுய உருவத்துக்கு மாறி 2 பேத்துக்கும் காட்சி கொடுக்கிறாரு. 2 பேரும் மெய் சிலிர்த்து போறாங்க. அன்றிலிருந்து ஈசன் மகப்பேறு காலத்தில் தன் பக்தைக்கு தாயாய் இருந்து பிரசவம் பார்த்ததால் தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார். அதே நம்பிக்கையில் இறைவனுக்கு சுபப்பிரசவம் அடைய வேண்டிக் கொண்டால் அது கட்டாயம் நடக்கும். அந்த நேர்த்தி கடனை செலுத்த மக்கள் இறைவனுக்கு வாழத்தாறு செலுத்தி பூஜை செய்யறாங்க. இது எனக்கும் நடந்த உண்மை கதை. என்னோட மகனும் தாயுமானவர் அருளால் சுபப்பிரசத்தில் பிறந்தவன் தான். நீங்களும் உங்களுக்கு சுபப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டா கட்டாயம் அது நடக்கும். நன்றி.